गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेय दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना। हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अपाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி 2010 ஞாயிற்றுக்கிழமை. விரோதிநாம சம்வத்சரம் உத்தராயணம். இன்றைய தினம் கும்ப மாதத்துக்கு பிறகு மீன சங்கிரமணம். இன்றைக்கி 12 மணிக்கு சூரியன் மீனராசியில் பிரவேசிக்கிறார். பங்குனி மாதம் ஆரம்பிக்கிறது. அதனால் இந்த மீன சங்கிரமணம் ஆகிற சமயத்தில் அந்த சமயத்தில் ஸ்திரீகளெல்லாம் சுமங்கரிகள் எல்லாம் காரணையான் நோன்புன்னு ஒரு உபாசனை பண்ணுவாள். அது இன்றைக்கி தான். அதனால் இன்றைக்கி 11:59க்கு முன்பாக எப்போ வேணால் 10:45 11 மணிக்கு அப்புறமா இப்போ வேணால் காரணையான் நோன்பு பண்ணலாம். ஏன்னா மீன சங்கிரமணம் இன்றைக்கி கிருஷ்ண சதுர்தசி, சதபிஷங் நட்சத்திரம், சதய நட்சத்திரம். பேர்பட்ட நல்ல புண்ணியமான நாளில் இன்றைய தினம் ஸ்ரீமத் பாகவதத்தில் 2வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் இன்றைக்கி நம்ம அத்தியனம் பண்ண போகிறோம்.
श्रीहरे नमः। अथ श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे नवमोऽध्यायः। श्रीहरे नमः। श्रीशुक उवाच आत्ममायामृते राजन् परस्यानुभवात्मनः न घटेतार्थसम्बन्धः स्वप्नद्रष्टुरिवाञ्जसा. இதற்கு முன்பு அத்தியாயத்தில் மகாராஜா பரீட்சித்து சுகாச்சாரியாலை பற்றி கேள்வி கேட்டான்ங்கிறதா சொல்லி சூத்தர் அங்கே இருக்கப்பட்ட நைமிஷாரண்யத்தில் இருக்கப்பட்ட ரிஷிகளுக்கெல்லாம் அந்த கதையை சொன்னாள். அப்போது சுகாச்சாரியால் ராஜா கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாள்ங்கிறதாக போன அத்தியாயத்து முடிவில் நம்ம கேட்டோம். அதனால் இந்த அத்தியாயத்தில் சுகர் ராஜாவுக்கு பரீட்சித்துக்கு சொல்கிறார், அப்பா நீ கேட்ட கேள்வி பகவான் எதுக்காக அவதாரங்கள் லீலா அவதாரங்கள் பண்ணாள், கிருஷ்ணாவதாரம் எடுத்த கிருஷ்ண லீலைகளெல்லாம் எனக்கு எடுத்து சொல்லணும்னு சொன்னியே, எப்படி சிருஷ்டி ஏற்பட்டது, எதற்காக பகவான் பல அவதாரங்கள் பண்ணாள், யார் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணாள், இதெல்லாம் எங்கே போக போகிறது, ஏன் இந்த ஆத்மாவும் தேகமும் ஒன்றா தோன்றது எனக்கு என்றெல்லாம் கேள்வி கேட்டேன். பல வேதாந்த தத்துவங்களெல்லாம் கேட்டேன். இதெல்லாம் முன்பாகவே பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்காள் சிருஷ்டியினுடைய ஆரம்பத்தில் என்று சுகாச்சாரியால் ராஜாவுக்கு சொல்லக்கூடிய அத்தியாயம் இந்த அத்தியாயம். ஸ்ரீ சுக உவாச்ச, சுகர் சொல்கிறாள், ஆத்மமாயாமிருதே ராஜன் பரஸ்யானுபவாத்மனः ந கடேதார்த்தசம்பந்தः ஸ்வப்னத்ரஷ்டுரிவாஞ்சசா. ஸ்வப்னத்தில் நித்ரேங்கிற ஒரு மாயினால் சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்வப்னத்தில் இருக்கப்பட்ட தேகங்கள்லாம் எப்படி நமக்கு நிஜமாக தோன்றதோ அந்த அந்த மாதிரி சம்பந்தம் தான் இந்த தேக சம்பந்தம், இந்த ஆத்ம தேக சம்பந்தங்கிறதாக சொன்னாள். பகுரூப இவா பாதி மாயையா பகுரூபயா ரமமாணோ குணேஸ்வஸ்யா மமாகம் இதி மன்யதே. மாயைங்கிறதா பகவான் உன்னை சிருஷ்டி பண்ணிவிட்டாள். அந்த மாயினால் என்ன ஏற்படுறதுன்னா பகுரூப இவா பாதி, ஒரே மனுஷன் பல ரூபங்கள் அடைகிறான். சிசு, யுவா, விருத்தன்னு வேறு வேறு ரூபங்கள் ஒரே மனுஷனுக்கு ஏற்படுறது பல காலத்தினுடைய கிரமத்தில். அதே மாதிரி மனுஷன் ஒத்தன் தேவன் ஒத்தன் என்றெல்லாம் பல ரூபங்கள் இந்த மாயை ஏற்படுத்துறது. ஏன்னா மாயையே பல ரூபங்களில் தோன்றுறது. ரமமானோ குணேஸ்வஸ்யா மமாகமிதி மன்யதே. இப்படி மாயையில் மாட்டின மனுஷன் நான் மம என்றும் அகம் என்றும் இதெல்லாம் என்னுடையது, இதெல்லாம் நான் தான் பண்ணேங்கிறதாக அகங்காரம் அடைஞ்சு மன்யத்தே இப்படிலாம் தோண வைக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் அவித்யினாள். யர்ஹிவா மகிம் நிஸ்வே பரஸ்மின் காலமாயையோ ரமேத கத சம்மோகः தியக்தோதாஸ்தே ததோ பயம். எப்போ ஒருவன் காலம் மாயை இந்த ரெண்டுலேருந்து விடுபட்டு சுதந்திரமான சுரூபத்தில் ரமிக்கிறானோ, அப்படி ரமிக்கணும்னா அவனுக்கு ஞானம் ஏற்படணும். ஞானம் ஏற்படுறதுக்கு பின்னாடி சொல்ல போகிறாள் பகவத் அனுகிரகம் பண்ணணும், அதுக்கு பக்தி பண்ணணும்ட்டு. அப்படி எப்போ மனுஷன் சுதந்திரமான சுரூபத்தில் ரமிக்கிறானோ அப்போதுதான் அவனுக்கு மோகம் நீங்கி தன்னுடைய ஸ்வரூபம் தெரிகிறதுனாள். ரமேத கத சம்மோகா தியக்தோதாஸ்தே ததோ பயம். ஆத்மதத்துவ விசுத்தியர்த்தம் யதா பகவான் ரிதம் பிரம்மணே தர்சயன் ரூபம் அவ்யலீகம் விரதாத்ருதः. சுத்த ஆத்மஞானம் ஏற்படுற பகவான் பிரம்மாவுக்கு உபதேசித்தாள். எந்த சைத்தன்யத்தை சுவாமி பிரம்மாவுக்கு காண்பிச்சாள், சைத்தன்ய ரூபத்தை காமிச்சாள், அதுவே தான் ஜீவனுக்கும்
ஸ்வரூப சக்தியை தரும் அந்த பகவானுடைய தரிசனம்தான் என்று சொன்னாள். பிரம்மணே தர்ஷயன் ரூபம் அவ்யலீகவிரதாத்ருதா. இந்த பகவானே ஒரு சமயம் தான் படைத்த பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தாள் என்று சொல்லி அதை சொல்ல போகிறாள். சாதிதேவோ அது சொல்லுவதற்காக பிரம்மாவுக்கு சுவாமி உபதேசம் பண்ண கதையை எடுத்து சொல்கிறாள். சாதிதேவோ ஜகதாம் பரோ குரு ஸ்வதிஷ்ணியமாஸ்தாய சிசுக்ஷயைக்ஷத தாம் நாத்யகச்சத் திருஷமத்ர சம்மதாம் பிரபஞ்ச நிர்மாண விதிர்யயா பவேத். பகவான் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி ஆதிதேவோ ஜகதாம் பரோ குரு, ஜகத்துக்கெல்லாம் பரமகுருவான பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி எதுக்காக நாள் ஆஸ்தாய சிசுக்ஷயைக்ஷத, பாக்கி விஷயம் ஜீவராசிகள் லோகங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுக்காக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணாள். தாம் நாத்யகச்சத் திருஷமத்ர சம்மதாம் பிரபஞ்ச நிர்மாண விதிர்யயா பவேத். அந்த பிரம்மாவுக்கு சிருஷ்டி எப்படி புனகா பண்ணுறதுன்னு மறந்து போச்சு. அவர் பகவானுடைய நாபி கமலத்தில் உட்கார்ந்துருந்தவர் அந்த கமலத்தை விட்டு இறங்கி எங்கேயும் தேட ஆரம்பித்தாள். இது எங்கேருந்து இந்த கமலம் வந்தது, நான் எங்கேருந்து வந்தேன்னு தேட ஆரம்பித்தாள். எனக்கு சிருஷ்டியெல்லாம் பண்ணுறதுக்குள்ளான ஞாபக சக்தி ஞானம் எல்லாம் மறந்து போச்சுங்கிறதாகவும் சிந்தனை பண்ண ஆரம்பித்தார். இப்படி பண்ணிட்டு இருந்தவர் தாமரை புஷ்பத்தில் இருந்துருந்தவர் அதை விட்டுவிட்டு தேட ஆரம்பித்தார். சச்சிந்தயன் த்வக்ஷரமே கதாம்பசி உபாஸ்ருணோத் த்விர்கதிதம் வச்சோ விபு ஸ்பர்ஷேஷு யத் ஷோடசம் ஏகவிம்சம் நிஷ்கஞ்சனானாம் நிருபயத்வனம் விதுः யத்தனம் விதுः நிஷ்கிஞ்சனானாம் நிருபயத்தனம் விதுः. இப்படி தேடின்னு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டது. ஏகதா அம்பசி. இப்படி அம்பசு அந்த ஒரேடியாக எங்கே பார்த்தாலும் ஜலம் இருந்த சமயத்தில் இந்த ஜலத்துக்குள்ளே போய் நுழைஞ்சு தேட ஆரம்பித்தாள். நாம் எங்கேருந்து வந்தோம்னுட்டு. அப்போது உபாஸ்ருணோத்து துவர் கதிதம் வச்சோ விபு, வயலுக்கேந்து சத்தம் கேட்டது. என்னன்னால் 16வது எழுத்தும் 21வது எழுத்தும் சேர்ந்து கேட்டது அவருக்கு. 16வது எழுத்துங்கிறது தானா, 21வது எழுத்து பானா. ஸோ தப்பன்னு சத்தம் கேட்டது. அப்போது அவருக்கு புரிஞ்சுது அந்த தபஸுங்கிறது எப்பேற்பட்டதுனால் நிஷ்கிஞ்சனானாம் எது தனம் விதுகு. ஹே ராஜாவே, இதைத்தான் ஒன்றுமில்லாத ரிஷிகள், ஒட்டையாண்டியாக இருக்கப்பட்ட ரிஷிகளெல்லாம் தங்களுக்கு சொத்தாக வச்சுருப்பாள் தபஸை தான். அதனால தபோதனாள்னு அவளுக்கு பேர். அப்பேற்பட்ட அந்த தப்பங்கிற சப்தம் காலில் விழுந்தோடனே இவர் திரும்பி போய் அந்த தாமரையில் போய் உட்காந்துட்டாளாம். நிஷம்ய தத் வக்திரு திதிருக்ஷயா திசோ விலோக்கிய தத்ரான்யத் அபஷ்யமானஹா. இங்கேயும் பார்த்தார், எங்கேருந்து சப்தம் வருதுன்னு தெரியல. நான் திரும்பி போய் தாமரை பூவில் உட்காந்துட்டு இந்த சப்தம் வந்ததேன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தாள். ஸ்வதிஷ்ணியமாஸ்தாய விமர்சிய தத்திதம் தபஸ்யுபாதிஷ்டைவா ததே மனः, தபசி உபாதிஷ்டைவா ததே மனः. உடனே எங்கேருந்து குரல் வாங்குறதுங்க சோழ்ஸை காணாமல் திரும்ப பத்மத்துக்கு தபஸ் பண்ண ஆரம்பித்தாள். தபஸ் பண்ணுறதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்படி பட்னி கிடந்து ஒரு காலால் நின்றுண்டு கண்ணை மூடின்னு இருக்கிறது தபஸ் இல்லை. ஸ்வாத்தியாயா தத்தி தபா இது நாக்கோ மௌத்கல்யா. ஸ்வாத்தியாயம் உள்ளுக்குள்ளே அந்தர்முகமாக தான் யாருங்கிறத யோசித்து சிந்தனை பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணுறதுக்கே அதான் தபஸு. அதை பண்ண ஆரம்பித்தாலாம். ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, எத்தனை நாள் பண்ணான் நாள். திவ்யம் சஹஸ்ராப்தம் அமோக தர்ஷன ஜிதா அனிலாத்மா விஜிதோ பயேந்திரியா. சஹஸ்ராப்தம் நாள் 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம். திவ்யம் நாள் தேவ வருஷத்தில் 1000 வருஷம், மனுஷ வருஷத்தில் இல்லை, தேவ வருஷத்தில் 1000 வருஷங்கள் தபஸ் பண்ணாலாம். அமோக தர்ஷன ஜித அனிலாத்மா, பிராணன் மனசு எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாத்தையும் அடக்கி
விஜிதோபயேந்திரிதா உபய இந்திரியா கர்மேந்திரியம் ஞானேந்திரியம் எல்லாத்தையும் அடக்கி தபஸ் பண்ணாள். அதப்யதஸ்மாகில லோகதாபனம் தபஸ்தபீயான் தபதாம் சமாஹிதா. இப்படி 1000 வருஷம் தபஸ் பண்ணலாம், தேவ வருஷம் தபஸ் பண்ணாள் பிரம்மா. தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதா சந்தர்ஷயாமாச பரம் நயத்பரம் யபேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் ஸ்வதிருஷ்டவத்பிஹி புருஷைரபிஷ்டுதம். பார்த்தா சுவாமி பகவான் உடனே தன் லோகமான வைகுண்டத்தை பிரம்மாவுக்கு காட்டினாள். பிரம்மாவுக்கு இதை விட உசந்த லோகம் ஒன்றும் கிடையாது. எல்லா லோகத்துக்கும் பரம் ந யத் பரம், இதுக்கு மேலே அதிகமான வசத்தியான லோகம்னு ஒன்றும் கிடையாது. அந்த வைகுண்டத்தை சுவாமி பிரம்மாவுக்கு காமிச்சாள். வியபேத சங்க்லேஷ விமோக சாத்வசம் ஸ்வதிருஷ்டவத்பிஹி புருஷைரபிஷ்டுதம் பிரவர்த்ததே யத்ர ரஜஸ்தமஸ்தயோः சத்வம் ச மிஸ்ரம் ந ச கால விக்ரமः. அங்கே எப்படின்னாள், அங்கே அங்கே மோகம் முதலான ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் கிடையாது. அங்கே ரஜஸு தமசு இதெல்லாம் இல்லாத குணம் இருக்காது. அதோடு மாத்திரமில்லை, சத்துவகுணமும் ரஜஸு தமசு இதோட மிஸ்ரமான சத்துவகுணமும் அங்கே கிடையாது. அதனால் எங்கள் எல்லாருமே பரம சாத்விகள் சத்துவகுணத்தை படைஞ்சவாள். அங்கே சத்துவம் தான் இருக்கும் அந்த வைகுண்டத்தில். அதோடு மாத்திரமில்லைனாள், அங்கே ஸ்வதிருஷ்டவத்பி புருஷைர் அபிஷ்டுதம். அங்கே யாரெல்லாம் இருப்பாள்னா அந்த 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 வைகுண்டத்தில் ந யத்ர மாயா கிமுதா பரே ஹரேஹே அனுவிரதா யத்ர சுரார்ச்சிதாக. அங்கே மாயினால் ஏற்படுற ராகத்வேஷாதிகள் கிடையாதுங்க. நான் எத்திர மாயா கிம் உதாபரே ஹரேஹே அனுவிரதா எத்திர சுரார்ச்சிதாக. தினசரி சுராள் அசுராள் யாராக இருந்தாலும் அங்கே பகவானை அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணின்னு இருப்பாளாம் எப்போதும் சதா சர்வதா. அனுவிரதா ஷியாமாவதாத்தா சதபத்ரலோச்சனாக. அந்த வைகுண்டத்தில் பகவத் பார்ஷதாள் பகவத் சாரூப்பியத்தை அடைஞ்சு, சாரூப்பியம்னா பகவான் மாதிரியே இருப்பாள் அவளும். அங்கே இருக்கப்பட்டவாள் அத்தனை பேருக்கும் 4 கைகள், உடம்பு அதே மாதிரி சுவாமி மாதிரியே இருக்கும். அதே மாதிரி பிஷங்க வாசஸு, அதே மாதிரி மகர குண்டலங்கள் இதெல்லாம் போட்டுன்னு இருப்பாளாம். அது சொல்கிறாளிங்க. ஷியாமாவதாத்தாக சதபத்ரலோச்சனாக பிஷங்கவஸ்திராக சுருச்சஸ்ஸு பேஷசா சர்வே சதுர்பாகவ உன்மிஷன் மணி பிரவேக நிஷ்காபரணா சுவர்ச்சசா. பார்த்தா அவளுடைய கலர் டால் அடிக்குமாம். அப்படியே நீலமணி மாதிரி அப்படியே உடம்புலலாம் பிரகாசமாக இருக்குமாம். ப்ளூ கலர் அவள் மேலெல்லாம். சுவாமி மாதிரியே சதுர்பாகவாக 4 கைகள் பொருந்திய அவள்லாம் பார்ஷதாள், பகவத் பார்ஷதாள் அங்கே இருக்காள். எல்லாருக்கும் நல்ல ஆபரணங்கள் போட்டுண்டு பிஷங்க வாசஸு வஸ்திரம். கண்கள்லாம் பார்த்தா அப்படியே தாமரைப்பூ மாதிரி இதழ்கள் மாதிரி கண்கள். சுவர்ச்சஸு நல்ல வச்சஸ் தேஜஸு இதோடு கூட இருந்துருக்காள். பிராஜிஷ்ணுபிஹி எப்பரிதோ விராஜதே லசத் விமானாவலிபிஹி மகாத்மனாம் வித்யோத்தமான பிரமதோத்தமாத்யுபிஹி சவித்யுதப்ரா வலிபிஹி யதா நபஹ சவித்யுத் அப்ராவலிபிஹி யதா நபஹ. அந்த வைகுண்டத்தில் அதோடு கூட பலவிதமான விமானங்கள் நிற்குமாம். ஏன்னா அவள்லாம் எல்லா லோகத்துக்கும் சஞ்சாரம் பண்ணுறவாள். அதனால் அங்கே அது மாத்திரம் இல்லைன்னா அழகான ஸ்திரீகள், ரூப யௌவன ஸ்திரீகள் அப்படியே மின்னல் மாதிரி பிரகாஷின்னு இருப்பாளாம். ச வித்யுத் அப்ராவலிபி யதா நபஹா. இப்படி எப்படி ஆகாசத்தில் மின்னல் அடிச்சதுன்னா பிரகாசமாக இருக்குமோ, எப்படி மேகங்களும் மின்னலும் கூடி இருக்குமோ, அப்படி இங்கே அந்த
இந்த வைகுண்டத்தில் இருக்கப்பட்ட ஸ்திரீகள் பிரகாசமாக இருந்துருப்பாள். அது மாத்திரம் இல்லைனாள் ஸ்ரீரியத்ர ரூபிணி உருகாய பாதையோஹோ கரோதி மானம் பகுதா விபூதிபிஹி. சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனுடைய சரணந்தங்களை காலில் மடியில் தூக்கி வச்சுண்டு சாக்ஷாத் மகாலட்சுமி ஸ்ரீயத்ர ரூபிணி உருகாய பாதையோஹோ மகாபுருஷனான ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களை பரிசீலனை பண்ணிட்டு இருக்காளாம், பிடிச்சி விட்டுருக்காள் பகவத் சரணங்களை, பாதசேவனம். விபூதிபி அவள் பாதசேவனம் பண்ணுறதோட மாத்திரம் இல்லையா, பிரேங்கம் ஸ்ரிதாயா குசுமாகரானுகைஹி விகீயமானா பிரிய கர்ம காயதி. பகவானுடைய யசஸை எடுத்து பாடுறாளாம். பாட்டுகள் மூலமாக பகவான் நாராயணனுடைய யசஸு கீர்த்தி அதை எடுத்து பாடுறாள். அழகான மாதுரியமான குரலில் ஸ்ரீ மகாலட்சுமி பாடுறாள். பாடுறதே என்ன ஆறுதுன்னாள், பாடுறதுக்கு ஒரு ஸ்ருதி போட்டி வேண்டாமா? மகாலட்சுமியோட மார்பில் அப்படி மாலைகள் இருக்கே, அந்த மாலைகளை சுற்றி சுற்றி கருப்பாக வண்டுகள் ரீங்காரம் போட்டுருக்கான் ட்ருன்ட்டு. அது எப்படி இருக்குன்னாள், அது ஸ்ருதி போட்டி போட்டு ஸ்ருதி பாடுறவளுக்கு ஸ்ருதி மாதிரி இருக்குன்னாள். பிரேங்கம் சீதாயா குசுமாகரானுகைஹி விகீயமானா பிரிய கர்ம காயதி ததர்ஷ தத்ராகில சாத்வதாம் பதிம். அங்கே பிரம்மா சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஜெகத்பதி அவரை பார்த்தாள். அவர் யாருக்கெல்லாம் பத்தினாள், அகில சாத்வதாம் பதிம், எல்லா பக்தாளுக்கும் அவர் தான் பதி. ஸ்ரீயப் பதிம் சாக்ஷாத் மகாலட்சுமிக்கு பதி, யஜ்ஞபதிம் ஜெகத்பதிம், யஜ்ஞங்கள் எல்லாத்துக்கும் பதி, ஜெகத்பதி எல்லா லோகங்களுக்கும் அதிபதி. அப்பேற்பட்டவர் அவரை போய் பார்த்தாள் பிரம்மா. சுனந்த நந்த பிரபலார்கணாதிபிஹி ஸ்வபார்ஷதாக்ரைஹி பரிசேவிதம் விபும். சுவாமிக்கு பக்கத்தில் பார்ஷதாள், சாரூப்பியம் சாமீப்பியம். சாமீப்பியம்னா கிட்டக்க இருக்கப்பட்டவாள், சாரூப்பியம்னா அவரை மாதிரியே இருக்கப்பட்டவாள். எல்லாரும் சுற்றின்னு இருக்காளாம். அதில் 4 பேரோட முக்கிய பெயரை சொன்னாள் பார்ஷதாளில். சுனந்த சுனந்தனூத்தன், நந்த நந்தர், பிரபலர், அர்ஹணர் நூத்தர், இப்படி 4 முக்கியமான பார்ஷதாள். அவள் ஸ்ரீமன் நாராயணனை சுற்றி இருக்காளாம், சேவனை பண்ணிட்டு இருக்காள். பரிசேவிதம் விபும், பரிசேவிதம் சமயக் சேவிதம், ரொம்ப அழகாக பயபக்தியோடு சேவை பண்ணிட்டு இருக்காள். பிருத்திய பிரசாதாபிமுகம் திருகாசவம். சுவாமி புன்சிரிப்போடு இருக்கலாம். அந்த புன்சிரிப்பு எப்படி இருக்குன்னாள், பிருத்திய பிரசாதாபிமுகம், பக்தாளுக்கு பிரசாதிக்கணுங்கிறதுக்காகவே ஏற்பட்ட முகம் மாதிரி இருக்காம் பகவானுடைய முகம். திருகாசவம், பார்க்க பார்க்க மயக்கத்தை கொடுத்து போரும்னே தோணலையாம், அப்பேற்பட்ட முகம் சுவாமியோட முகம். பிரசன்ன ஹாசாருணலோச்சனானனம், பிரசன்ன ஹாசாருண லோச்சன ஆனனம். அவர் கண்களெல்லாம் சிரிக்கிறது மாதிரி பிரசன்னமாக இருக்குது. அதில் சிவப்பு கலரில் அப்படியே தாமரச புஷ்பம் மாதிரி சிவந்த புஷ்பத்தோடு இருக்காம் அந்த கண்கள். கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்சுகம் வக்ஷசி லக்ஷிதம் ஸ்ரீயா அத்தியர்ஹணீயாசனம் ஆஸ்திதம் பரம் பிருதம் சதுஷோடச பஞ்சசக்திபி. கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம். அவ எல்லாரும் குண்டலங்கள் போன்றிருக்காள். தங்க கிரீடம், 4 புஜங்கள், மஞ்சளான பட்டாடை. சுவாமியோட மார்பில் வக்ஷசி லக்ஷிதம் ஸ்ரீயா, ஸ்ரீகடாட்சம், ஸ்ரீ மார்பில் வச்சுருக்காள் சுவாமி. கிரீட்டினம் குண்டலினம் சதுர்புஜம் பீதாம்சுகம் வக்ஷசி லக்ஷிதம் ஸ்ரீயா. கிரீடத்தை தங்க கிரீடம், குண்டலம் இதெல்லாம் போட்டு 4 கைகளோடு கூட மகாவிஷ்ணு ஜொலிச்சுன்னு இருக்காள். எப்படின்னாள், வைஷ்ணவாளில் நின்ற திருக்கோலம், இருந்த சில திருக்கோலம், அப்படி 3 விதமாக சொல்லுவாள். படுத்த திருக்கோலம், சயனம் பண்ணுற திருக்கோலம்னுட்டு. இவர் உட்கார்ந்துருந்த திருக்கோலத்தில் இருக்காளாம். அப்படி நல்ல சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கா. அத்தியர்ஹணீயாசனம், ரொம்பவும் மதிப்புக்கு தக்க வணங்கத்தக்க ஆசனத்தில்
சேரில் உட்கார்ந்துருக்கார், தங்க வாசனத்தில் ஆஸ்திதம் பரம் உட்கார்ந்துருக்கப்பட்டிருக்கார். விருத்தம் சதுஷோடஜ பஞ்சசக்திபிஹி, அவரை சுற்றி வரலும் 25 சக்திகள் சுற்றி வரலும் இருக்கான். என்னென்ன 4 சக்திகள் பிரகிருதி, புருஷன், மகத்தத்துவம், அகந்தத்துவம், இப்படி 4 சக்திகள். சதுஹு ஷோடச 16. 16 என்னென்னா 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், மனசு, இப்படி 11. இந்த 11 கூட 5 மகாபூதங்கள், பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம்னுட்டு இது எல்லாமே சேர்ந்து 16 ஷோடசம். பஞ்சசக்திபிஹி இன்னும் 5 தன்மாத்திரைகள் 5, அதாவது கிராணம் சொல்கிறது, முகர்ந்து பார்த்தல், ஸ்பர்ஷம் தொட்டு பார்த்தல், அப்புறம் காதில் கேட்குறதுக்கு சப்தம், இது மாதிரி 5 சொல்கிறது உண்டு. ரூபம், ஸ்பர்ஷம், கந்தம், முக்கால பார்க்குறது, முகந்து பார்க்குறது, இதெல்லாம் இந்த 5 விதமான தன்மாத்திரைகள். ஆகக்கூடி 25 சக்திகள் அவரை சுற்றி வரலும் இருக்கான், பகவானை சுற்றி. யுக்தம் பகைஹி ஸ்வைஹி இதரத்ர சாத்ருவைஹி ஸ்வயேவதாமன் ரமமாணமீஸ்வரம். இத்தனை இருக்கே சுற்றி வரலாம். அதிலெல்லாம் சுவாமி மயங்குட்டாரோ நாள், அதிலெல்லாம் அவருக்கு தெரியும் இதெல்லாம் அவர் சிருஷ்டி பண்ணது தானே. அதனால் ஸ்வயேவதாமன் ஆத்மனி ஏவ சதா ரமதே, அப்படியே ஆத்மாராமனாக இருந்துருக்காள் சுவாமி. தாமன் ரமமானம் ஈஸ்வரம், ஸ்வயேவ ரமமானம் ஈஸ்வரம், தன்னையே ரமிச்சுருக்காள் சுவாமி. அப்பேற்பட்ட பகவானை பார்த்தாள். தத்தர்ஷனாக்லாத பரிப்ளுதாந்தரோ கிருஷ்யத்தனு பிரேமபராஸ்ருலோச்சனா. பிரம்மா இப்பேற்பட்ட வைகுண்டத்தை சுவாமி காமிச்சோடனே, அந்த வைகுண்டத்தில் தன்னையும் இங்கே தரிசனம் பண்ணி வச்சோடனே, தத்தர்ஷனாக்லாத பரிப்ளுதாந்தரா, ஒரே ஆனந்தமாய் அப்படியே உடம்பெல்லாம் ஆனந்தத்தால் நிமக்னாய் மயிர்கூச்சறிந்து, பிரேமபரா அஸ்ருலோச்சனா, ஆனந்த கண்ணீர் விட்டு பாஷ்பத்தை கொட்டி, இந்த நாம பாதாம்புஜமஸ்ய விஸ்வசிற்கு, அப்பேற்பட்ட விஸ்வத்தை படைத்த அந்த பிரம்மா நாம பாதாம்புயம், அந்த சுவாமியோட பாதங்கள், தாமரப்பூ போன்ற பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணாள். எப்பேற்பட்ட தாமரப்பூ போன்ற பாதங்கள்னால், எத் பாரமஹம்சேன பதாதிகம்யதே, பெரிய பரமஹம்சாளால் தான் அதை அடைய முடியும். அப்பேற்பட்ட பாதங்கள்னால் தம் பிரியமானம் சமுபஸ்திதம் கவிம் பிரஜா விசர்கே நிஜ சாசனார்ஹணம் பபாஷ ஈஷத் ஸ்மித சோச்சிஷா கிரா பிரிய பிரியம் பிரீதமனாக்கரே ஸ்பிருஷன்னு. அப்போது சுவாமி பிரம்மாவனுடைய கையை பிடிச்சிருந்தாள்னால், கரே ஸ்பிருஷன்னு கையை பிடிச்சிட்டு ரொம்ப பிரீத்தமனாக அவர்கிட்ட ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு, அவர் பண்ண நமஸ்காரத்தினாலையும் அவர் தங்கிட்ட இருந்த பக்தினாலும் நமஸ்காரம் பண்ணி அவர் பண்ண தபஸையும் பார்த்துவிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு பேச ஆரம்பித்தாள். ஏன்னா பிரஜாவிசர்கே நிஜ சாசனார்கணம், இவர் பிரஜைகளையும் லோகங்களையும் சிருஷ்டி பண்ணுறதுக்கு அர்ஹர், அவரை அந்த டியூட்டியை அவர் கொடுக்கலாங்கிறதா சுவாமிக்கு தோணிப்படுத்து. அதனால் அவர் சிரித்த முகத்தோடு சுவாமி பேச ஆரம்பித்தாள் அப்படின்னு சொன்னாள். இது பரியந்தம் இந்த ஸ்லோகங்கள்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. அத ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே நவமோऽध्यायः. ஸ்ரீ ஹரே நமः. ஸ்ரீசுக உவாச்ச ஆத்மமாயாம்ருதே ராஜன் பரஸ்யானுபவாத்மனः ந घटेतार्थसम्बन्धः स्वप्नद्रष्टुरिवाञ्जसा. श्रीशुक उवाच आत्ममायामृते राजन् आत्ममायामृते राजन् आत्ममायामृते राजन् परस्यानुभवात्मनः 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 न घटेतार्थसम्बन्धः न घटेतार्थसम्बन्धः न घटेतार्थसम्बन्धः
स्वप्नद्रष्टुरिवाञ्जसा 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 बहुरूपैवा भाति बहुरूपैवा भाति बहुरूपैवा भाति मायया बहुरूपया मायया बहुरूपया मायया बहुरूपया रममाणो गुणेश्वस्या रममाणो गुणेश्वस्या रममाणो गुणेश्वस्या ममाहमिति मन्यते ममाहमिति मन्यते ममाहमिति मन्यते यर्हि वावमहिं निस्वे यर्हि वावमहिं निस्वे यर्हि वावमहिं निस्वे परस्मिन् कालमाययोः परस्मिन् कालमाययोः परस्मिन् कालमाययोः रमेत गतसम्मोहः रमेत गतसम्मोहः रमेत गतसम्मोहः त्यक्त्वोदात्ते तदोभयं त्यक्त्वोदास्ते तदोभयं त्यक्त्वोदास्ते ततोभयम् आत्मतत्त्वविशुद्ध्यर्थम् आत्मतत्त्वविशुद्ध्यर्थम् आत्मतत्त्वविशुद्ध्यर्थं यदाह भगवान् ऋतं यदाह भगवान् ऋतं यदाह भगवान् ऋतं ब्रह्मणे दर्शयन् रूपं ब्रह्मणे दर्शयन् रूपं ब्रह्मणे दर्शयन् रूपम् अव्यलीकव्रतादृतः 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 स आदिदेवो जगतां परो गुरुः स आदिदेवो जगतां परो गुरुः स आदिदेवो जगतां परो गुरुः स्वधिष्ण्यमास्थाय सिसृक्षैक्षत स्वधिष्ण्यमास्थाय सिसृक्षैक्षत स्वधिष्ण्यमास्थाय सिसृक्षैक्षत तां नाध्यगच्छत् दृशमत्र सम्मताम् तां नाध्यगच्छत् दृशमत्र सम्मताम् तां नाध्यगच्छत् दृशम् अत्र सम्मताम् प्रपञ्चनिर्माणविधिर्यया भवेत् प्रपञ्चनिर्माणविधिर्यया भवेत् प्रपञ्चनिर्माणविधिर्यया भवेत् सचिन्तयन् द्व्यक्षरम् एकदाम्भसि सचिन्तयन् द्व्यक्षरमेकदाम्भसि सचिन्तयन् द्व्यक्षरमेकदाम्भसि उपाशृणोत् द्विर्गदितं वचो विभुः उपाशृणोत् द्विर्गदितं वचो विभुः उपाशृणोत् द्विर्गदितं वचो विभुः स्पर्शेषु यत् षोडशम् एकविंशं स्पर्शेषु यत् षोडशमेकविंशं स्पर्शेषु यत् षोडशमेकविंशं निष्किञ्चनानां नृपयद्धनं विदुः निष्किञ्चनानां नृपयद्धनं विदुः निष्किञ्चनानां नृपयद्धनं विदुः निशम्य तद्वक्तृदिदृक्षया दिशो निशम्य तद्वक्तृदिदृक्षया दिशः निशम्य तद्वक्तृदिदृक्षया दिशो विलोक्य तत्रान्यत् अपश्यमानः विलोक्य तत्रान्यदपश्यमानः विलोक्य तत्रान्यदपश्यमानः स्वधिष्ण्यमास्थाय विमृश्य तद्धितं स्वधिष्ण्यमास्थाय विमृश्य तद्धितं स्वधिष्ण्यमास्थाय विमृश्य तद्धितं तपस्युपादिष्टैवादधे मनः तपस्युपादिष्टैवादधे मनः तपस्युपादिष्टैवादधे मनः दिव्यं सहस्राब्दम् अमोघदर्शनः दिव्यं सहस्राब्दम् अमोघदर्शनः दिव्यं सहस्राब्दममोघदर्शनः जितानिलात्मा विजितो भयेन्द्रियः जितानिलात्मा विजितो भयेन्द्रियः इन्द्रियः जितानिलात्मा विजितो भयेन्द्रियः अतप्यतस्माखिललोकतापनम् अतप्यतस्माखिललोकतापनम्
अतप्यतस्माखिल लोकतापनं तपस्तपीयान्स्तपतां समाहितः तपस्तपीयान् तपतां समाहितः तपस्तपीयान् तपतां समाहितः तस्मै स्वलोकं भगवान् सभाजितः तस्मै स्वलोकं भगवान् सभाजितः तस्मै स्वलोकं भगवान् सभाजितः सन्दर्शयामास परं न यत्परं सन्दर्शयामास परं न यत्परं सन्दर्शयामास परं न यत्परं व्यपेतसङ्क्लेशविमोहसाध्वसं 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 स्वदृष्टवद्भिः पुरुषैरभिष्टुतं स्वदृष्टवद्भिः पुरुषैरभिष्टुतं प्रवर्तते यत्र रजस्तमस्तयोः प्रवर्तते यत्र रजस्तमस्तयोः प्रवर्तते यत्र रजस्तमस्तयोः सत्वं च मिश्रं न च कालविक्रमः सत्वं च मिश्रं न च कालविक्रमः सत्वं च मिश्रं न च कालविक्रमः न यत्र माया किमुता परे हरेः न यत्र माया किमुता परे हरेः न यत्र माया किमुता परे हरेः अनुव्रता यत्र सुरासुरार्चिताः अनुव्रता यत्र सुरासुरार्चिताः अनुव्रता यत्र सुरासुरार्चिताः श्यामावदाताः शतपत्रलोचनाः श्यामावदाताः शतपत्रलोचनाः श्यामावदाताः शतपत्रलोचनाः पिशङ्गवस्त्राः सुरुचः सुपेशसः पिशङ्गवस्त्राः सुरुचः सुपेशसः सर्वे चतुर्बाहव उन्मिषन्मणि सर्वे चतुर्बाहव उन्मिषन्मणि सर्वे चतुर्बाहव उन्मिषन्मणि प्रवेकनिष्काभरणाः सुवर्चसः प्रवेकनिष्काभरणाः सुवर्चसः प्रवेकनिष्काभरणाः सुवर्चसः प्रवाळवैडूर्यमृणालवर्चसः प्रवाळवैडूर्यमृणालवर्चसः परिस्फुरत्कुण्डलमौलिमालिनः 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 भ्राजिष्णुभिः यः परितो विराजते भ्राजिष्णुभिः यः परितो विराजते भ्राजिष्णुभिः यः परितो विराजते लसद्विमानावलिभिः महात्मनां लसद्विमानावलिभिः महात्मनां लसद्विमानावलिभिः महात्मनां विद्योतमानः प्रमदोत्तमाद्युभिः विद्योतमानः प्रमदोत्तमाद्युभिः विद्योतमानः प्रमदोत्तमाद्युभिः सविद्युदभ्रावलिभिः यथा नभः सविद्युदभ्रावलिभिः यथा नभः सविद्युदभ्रावलिभिर्यथा नभः श्रीर्यत्र रूपिण्युर्गाय पादयोः श्रीर्यत्र रूपिण्युर्गाय पादयोः श्रीर्यत्र रूपिण्युर्गाय पादयोः करोति मानं बहुधा विभूतिभिः करोति मानं बहुधा विभूतिभिः करोति मानं बहुधा विभूतिभिः प्रेङ्खं श्रिताय कुसुमाकरानुगैः प्रेङ्खं श्रिताय कुसुमाकरानुगैः प्रेङ्खं श्रिताय कुसुमाकरानुगैः विगीयमाना प्रियकर्म गायति विगीयमाना प्रियकर्म गायति विगीयमाना प्रियकर्म गायति ददर्श तत्राखिल सात्वतां पतिं ददर्श तत्राखिल सात्वतां पतिं ददर्श तत्राखिल सात्वतां पतिं श्रियः पतिं यज्ञपतिं जगत्पतिं श्रियः पतिं यज्ञपतिं जगत्पतिं श्रियः पतिं यज्ञपतिं जगत्पतिं सुनन्दनन्दप्रबलार्हणादिभिः 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 स्वपार्षदाग्रैः परिसेवितं विभुं स्वपार्षदाग्रैः परिसेवितं विभुं स्वपार्षदाग्रैः परिसेवितं विभुं
भृत्यप्रसादाभिमुखं दृगासवं भृत्यप्रसादाभिमुखं दृगासवं भृत्यप्रसादाभिमुखं दृगासवं भृत्यप्रसादाभिमुखं दृगासवं प्रसन्नहासारुणलोचनाननं 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 किरीटिनं कुण्डलिनं चतुर्भुजं किरीटिनं कुण्डलिनं चतुर्भुजं किरीटिनं कुण्डलिनं चतुर्भुजं पीतांशुकं वक्षसि लक्षितं श्रिया पीतांशुकं वक्षसि लक्षितं श्रिया पीतांशुकं वक्षसि लक्षितं श्रिया अध्यर्हणीयासनम् आस्थितं परम् अध्यर्हणीयासनम् आस्थितं परम् अध्यर्हणीयासनम् आस्थितं परम् वृतं चतुष्षोडश पञ्चशक्तिभिः वृतं चतुष्षोडश पञ्चशक्तिभिः वृतं चतुष्षोडश पञ्चशक्तिभिः युक्तं भगैः स्वैः इतरत्र चाध्रुवैः युक्तं भगैः स्वैः इतरत्र चाध्रुवैः युक्तं भगैः स्वैः इतरत्र चाध्रुवैः स्वयेव धामन् रभमाणमीश्वरं स्वयेव धामन् रभमाण ईश्वरं स्वयेव धामन् रममाणमीश्वरं तद्दर्शनाह्लादपरिप्लुतान्तरो तद्दर्शनाह्लादपरिप्लुतान्तरः तद्दर्शना आह्लादपरिप्लुतान्तरः हृष्यत्तनुः प्रेमभराश्रुलोचनः हृष्यत्तनुः प्रेमभरा अश्रुलोचनः हृष्यत्तनुः प्रेमभराश्रुलोचनः न नाम पादाम्बुजमस्य विश्वसृक् न नाम पादाम्बुजमस्य विश्वसृक् न नाम पादाम्बुजमस्य विश्वसृक् यत्पारमहंसेन पथाधिगम्यते यत्पारमहंसेन पथाधिगम्यते यत्पारमहंसेन पथाधिगम्यते तं प्रीयमाणं समुपस्थितं कविं तं प्रीयमाणं समुपस्थितं कविं तं प्रीयमाणं समुपस्थितं कविं प्रजाविसर्गे निजशासनार्हणं प्रजाविसर्गे निजशासनार्हणं प्रजाविसर्गे निजशासनार्हणं बभाष ईषत्स्मितशोचिषा गिरा बभाष ईषत्स्मितशोचिषा गिरा बभाष ईषत्स्मितशोचिषा गिरा प्रियः प्रियं प्रीतमनाः करे स्पृशन् प्रियः प्रियं प्रीतमनाः करे स्पृशन् प्रियः प्रियं प्रीतमनाः करे स्पृशन् கையை பிடிச்சிருந்தாளாம் சுவாமி பிரம்மாவனுடைய கையை பிடிச்சின்னு அனுகிரகம் பண்ணி பேச ஆரம்பித்தாள் கையை பிடிச்சிருந்தாளுங்கிறதுலேருந்தே சுவாமியோட ஸ்பர்ஷ தீட்சை அவருக்கு கிடச்சி கொடுத்துன்னு அர்த்தம் அப்படி தீட்சையை தொட்டாலே தீட்சை வந்துடும் அவள்கிட்ட இருக்கிறதெல்லாம் அதுதான் சொல்ல போகிறாள் சுவாமி ஸ்ரீ பகவான் வாச்ச பகவான் சொல்கிறாள் त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भसिसृक्षया चिरं भूतेन तपसा दुस्तोषा கூட்டயோகினாம் மேலே எனக்கு ரொம்ப பரம சந்தோஷம் நாள் தோஷிதா நாள் சமயக்கு தோஷிதா என்னை ரொம்ப திருப்தி பண்ணி வச்சுட்டே நீ ஹே வேதகர்ப்ப ஹே பிரம்மாவே நீ பண்ணின தபஸ்னால ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சேன் நாள் சிரம்பூத்தேன்னு ரொம்ப நாள் நீ தபஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லை ரொம்பவும் உண்மையாக தபஸ் பண்ணியிருக்கேன் சிந்தனை பண்ணி கூட்டயோகினாம் துஸ்தோஷா எனக்கு பல பேர் அப்படி என்னை ஏமாத்துறதுக்காக அப்படி சுவாமியை நமஸ்காரம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு கோயிலுக்கு வர மாதிரி வந்துட்டு கூட்டயோகினாம் குயோகிகள் இப்படி ருத்ராட்சத்தனா போட்டு ஏமாத்தின்னு இருக்காளே அவள்கிட்ட நான் சந்தோஷம் அடையிறதில்லைன்னாள் பொய் வேஷம் போட்டு இருக்கப்பட்ட யோகிகள் பல பேர் இருக்காள் நான் சந்தோஷம் அடையிறதில்லைங்கிறாள் வரம் வரைய பத்ரந்தே பரேஷம் அபிவாஞ்சிதம் பிரம்மன் ஸ்ரேய பரிஸ்ராம பும்சாம் மத்தர்சனாவதி என்ன வரம் வேணுமோ கேளு ஏன்னா நான் வரேஷம் வரங்கள்லாம் கொடுக்கறதுக்குள்ளான லார்டு ஐ எம் த லார்டு அதனால் நீ என்ன இச்சை உன் மனசில் இருக்கோ அதை கேளுன்னாள் பிரம்மன் ஸ்ரேய பரிஸ்ராம நீ பண்ண தபஸனுடைய பரிசிரமப்பட்டு பண்ணியிருக்கியே
அதனுடைய பலன் என்ன தெரியுமானால், அதனுடைய பலன் பும்சாம் மத்தர்ஷனாவதி. மத்தர்ஷன அவதி, த வெரி லிமிட், த வெரி எண்ட் டு ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் மை ஓன். என்னை பார்க்கறது, என்னோட தரிசனம், மத்தர்ஷனம். என்ன நீ பார்த்துட்டியே இப்போ, அதுவே தான் உன்னுடைய பலன், அதுக்கு மேலே ஒன்றும் பலன் கிடையாது. நான் மனிஷி மனிஷிதானுபாவோயம் மம லோகாவலோகனம் எதுபஸ்ருத்ய ரகசி சகர்த்த பரமம் தபஹ. நீ என்னுடைய சொற்களான தபங்கிற வார்த்தையை கேட்டுவிட்டு, எதுபஸ்ருத்ய ரகசி, அதை கேட்டுவிட்டு நீ தபஸ் பண்ணியிருக்கேன். அதனாலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரத்யாதிஷ்டம் மயா தத்ர त्वयि कर्म विमोहिते तपो मे हृदयं साक्षात् आत्माहं तपसो नघ सृजामि तपसै वेदं ग्रसामि तपसा पुनः बिभर्मि तपसा विश्वं வீரியம் மே துஷ்சரம் தபா. இந்த தபஸ் இருக்கே, அதான் நாள். சுவாமிக்கு விஷ்ணு ரசனால தபஸுன்னே பேர், யஜ்ஞம்னே பேர். நானே தான் தபசு நாள். தபமே ஹிருதயம், என்னுடைய ஹிருதயம் இருக்கே சாக்ஷாத், அது தபஸு, என்னுடைய ஆத்மா தபஸு. ஹே அனகா, பிரம்மா கூப்பிடுறாள், நீ அனகாங்கிறாள். உன் மேலே துளி கூட அழுக்கில்லாத உண்மையாக இருக்கப்பட்டவன் நீ. சிருஜாமி தபசை வேதம், இந்த தபஸுனால தான் நான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறேன். கிரசாமி தபசா புனः, மறுபடியும் எல்லாத்தையும் அழிக்கிறேன் தபஸுனால. பிபர்மி தபசா விஸ்வம், நான் படைச்ச எத்தனை விஸ்வத்தையும் தபஸுனால ரட்சிச்சுன்னு வரேன். வீரியம் மே துஷ்சரம் தபா, என்கிட்ட இருக்கிற வீரியம் இருக்கே அதெல்லாம் தபஸு தான் என்று சொல்லி தபஸுனுடைய பிராதானியத்தை சொல்லி, அப்பேற்பட்ட தபஸை நான் சொன்னதுனால நீ பண்ணினியே, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாள். உடனே பிரம்மா பதில் பேச ஆரம்பித்தாள். அதுக்கு முன்பு இந்த ஸ்லோகங்களெல்லாம் நம்ம அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச त्वयाहं तोषितः सम्यक् त्वयाहं तोषितः सम्यक् त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भसिसृक्षया 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 चिरं भूतेन तपसा चिरं भूतेन तपसा चिरं भूतेन चिरं भृतेन तपसा चिरं भृतेन तपसा चिरं भृतेन तपसा चिरं भृतेन तपसा दुस्तोषकूटयोगिनां 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 दुस्तोषकूटयोगिनां. சில சமயம் எனக்கே கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்கிறது. இந்த பிரித்தேனுங்கிறத பூத்தேனேன்னு வாசிக்கிறேன் நான் பாட்டுக்கு. நீங்களும் கேட்டுருக்கேன் சார், நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க. வரம் வரைய பத்ரந்தே वरं वरय भद्रन्ते वरं वरय भद्रन्ते वरेशं माभिवाञ्छितं वरेशं माभिवाञ्छितं वरेशं माभिवाञ्छितं ब्रह्मन् श्रेयः परिश्रामः ब्रह्मन् श्रेयः परिश्रामः ब्रह्मन् श्रेयः परिश्रामः पुंसां मद्दर्शनावधि पुंसां मद्दर्शनावधिः पुंसां मद्दर्शनावधिः मनीषितानुभावोऽयं 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 मम लोकावलोकनं मम लोकावलोकनं मम लोकावलोकनं यदुपश्रुत्य रहसि यदुपश्रुत्य रहसि यदुपश्रुत्य रहसि चकर्थ परमं तपः चकर्थ परमं तपः चकर्थ परमं तपः प्रत्यादिष्टं मया तत्र प्रत्यादिष्टं मया तत्र प्रत्यादिष्टं मया तत्र त्वयि कर्म विमोहिते त्वयि कर्म विमोहिते त्वयि कर्म विमोहिते तपो मे हृदयं साक्षात् तपो मे हृदयं साक्षात् तपो मे हृदयं साक्षात् आत्माहं तपसो नघ
ஆத்மாஹம் தபசோ நகா ஆத்மாஹம் தபசோ நகா ஸ்ருஜாமி தபசைவேதம் ஸ்ருஜாமி தபசைவேதம் ஸ்ருஜாமி தபசைவேதம் கிரசாமி தபசா புனः கிரசாமி தபசா புனः கிரசாமி தபசா புனः பிபர்மி தபசா விஸ்வம் பிபர்மி தபசா விஸ்வம் பிபர்மி தபசா விஸ்வம் வீத்யம் மே துஷ்சரம் தபः வீத்யம் மே துஷ்சரம் தபः வீத்யம் மே துஷ்சரம் தபः. இவ்வாறாக பகவான் பிரம்மா உபதேசம் பண்ணாள். தபசு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள், சந்தோஷத்தை தெரிவிச்சிருந்தாள். உடனே பிரம்மா கேட்டாள் பகவானை பார்த்து. பிரம்மோவாச்சே, பிரம்மா கேட்டாள் பகவானை பார்த்து, பகவன் சர்வபூதானாம் அத்தியக்ஷோ அவஸ்திதோ குஹாம் வேதஹி அப்ரதிருத்தேன பிரஜானேன சிகீர்ஷிதம் ததாபி நாதமானஸ்ய நாதநாதய நாதிதம் பராவரே யதா ரூபே ஜானீயாம் தே து அரூபிணः. நீங்கள் எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கேள். எல்லா பூதங்களையும் சிருஷ்டி பண்ணி எல்லா பூதங்களுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கப்பட்டவர் நீங்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியும் யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ண போகிறாள்னுட்டு. நானும் சிருஷ்டி எப்படி பண்ண போகிறேங்கிறதெல்லாமும் உங்களுக்கு தெரியும். சிக்கீர்ஷதான் என்னுடைய காரியங்களெல்லாம் நீங்கள், என்னுடைய எஃபர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டுருக்கேள். அப்பேற்பட்ட நீங்கள் ததாபி நாதமானஸ்ய நாதநாதய நாதிதம், எனக்கு ஒன்று சொல்லணும் நீங்கள் நாள். பராவரே யதாரூபே ஜானீயாந்தே து அரூபிணः. நீங்கள் அரூபி, நீங்கள் ரூபமே இல்லாத பரம்பொருள். அப்பேற்பட்டவர் எப்படி நீங்கள் ரூபத்தை எடுத்துன்னு வரேள்? யதாத்ம மாயா யோகேன நானாசக்தி உபபிரம்மிதம் விலும்பன் விசிருஜன் கிருண்ணன் பிப்ரதாத்மானமாத்மனா. எனக்கு ஒன்று புரியலைனால் நீங்கள் எடுத்து சொல்லணும். நீங்கள் அரூபியாக இருக்கப்பட்டவர் எப்படி பல ரூபங்கள் எடுத்து பல அவதாரங்கள் எடுக்கிறேன். ஸ்தூல சூக்ஷ்ம ரூபங்கள்லாம் எப்படி உங்களுக்கு வருது, இதெல்லாம் எடுத்து நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, எல்லா சக்தியும் மாயினாலே மாயா யோகேனாலே ஏற்படுத்தி எப்படி நீங்கள் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறேள், எல்லாத்தையும் அழிக்கிறேள், எல்லாத்தையும் மறுபடியும் காப்பாற்றுறேள், மெயின்டைன் பண்ணுறேள். இதெல்லாம் எப்படி உங்கள்கிட்டேருந்தே வரதே. இது எப்படி இருக்குது தெரியுமான்னாள், சிலந்தி பூச்சி மாதிரி இருக்குன்னு உபனிஷத்தில் சொன்னதையே சொல்கிறாளிங்க. கிரீடசி அமோக சங்கல்ப ஊர்ணனாபிர்யதோர்னுதே ததா தத் விஷயாம் தேயி மனிஷாம் மை மாதவ. எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி கேள். விலும்பன்னு விசிருஜன்னு கிருண்ணன்னு பிப்ரதாத்மானமாத்மனா கிரீடசி அமோக சங்கல்ப ஊர்ணநாபிகி யதோர்னுதே. ஊர்ணநாபின்னு சிலந்தி, எட்டுக்காப்பூச்சிக்கு பேர் ஊர்ணநாபி. அது என்ன பண்ணும்னா, தன்னுடைய உடம்புலேருந்தே ஒரு கக்கிந்து சின்ன நூல் உண்டாக்கும். அந்த நூலாலேயே அது ஒரு சிலந்தி வலை பண்ணிக்கும். அந்த வலையில் இருந்து ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்துன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்புறம் என்ன ஆகும், வேண்டாம்னாக்க இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா அது அப்படியே ஒரு இழுக்கும். எல்லா இந்த இருந்த வலையெல்லாம் உள்ளே போயிடும், வயத்துக்குள்ளே வேறு இடத்துல போய் கட்டிக்கும். அந்த மாதிரி ஊர்ணநாபிகிவ சிலந்தி பூ மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளேருந்தே கிரீடசி அமோக சங்கல்ப. நீங்கள் எப்படியோ உங்கள் உடம்புக்குள்ளேருந்தே எல்லாத்தையும் உண்டாக்கி, மாயைங்கிறதையும் உண்டாக்கி, சூக்ஷ்ம ஸ்தூல ரூபங்களெல்லாம் உண்டாக்குறேன். அரூபமான நீங்கள் அது எப்படிங்கிறது எடுத்து சொல்லணும்னால், ததா தத் விஷயாம் தேஹி மனிஷாம் மை மாதவ பகவத் சிக்ஷிதமகம் கரவாணிக்யதந்திரிதः நிகமான பிரஜாசர்க்கம் பத்யேயம் யதனுகிரகாத். நீங்கள் இதெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணி இந்த ஞானத்தை உண்டாக்கணும். அப்போது நீங்கள் என்னென்னலாம் மனசில் நினச்சின்னு எனக்கு சொல்லணும்னு பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சொன்ன என்னை திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்திருக்கீள். எப்படி இந்த இந்த விஸ்வத்தை படைக்கணும், பிரஜைகளை படைக்கணுங்கிறதுனால ஞாபகம் வந்து கொடுத்து, அதை உங்களுடைய அனுகிரகத்தினால மறுபடியும் நீங்கள் சொல்கிறபடி நான் பண்ணுறேன். பிரஜாசர்க்கத்தை சிருஷ்டியை நான் உண்டாக்குறேன் நாள். அது மாத்திரமில்லை, இன்னொன்றும் எனக்கு வேணும் நாள். யாவத் சகா சக்யுரிவேஷதே கிருதா
प्रजाविसर्गे विभजामि भोजनम् अविक्लवस्ते परिकर्मणि स्थितः मामे समुन्नद्धमदो अजमानिनः यावत् सखा सख्युः इव ஈஷ தே கிருதா. நீங்கள் என் கையை பிடிச்சிருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டேன். கையை பிடிச்சி என்னை சகா மாதிரி ஃப்ரெண்டு மாதிரி ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கொடுத்து பண்ணியிருக்கேளே. அதனால என்னை நான் பிரஜா விசர்கே விபஜாமி போ ஜனம். நான் பிரஜைகளெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதே நான் சுதந்திரனாக எனக்கு பிறப்பே இல்லாதவனாக நினச்சிந்து அந்த மாதிரி எனக்கு அருள் பண்ணியிருக்கேள் நீங்கள். ஆனால் அது என் மனசுக்குள்ளே பூந்து எல்லாம் நான் தான்ங்கிறதாக ஒரு மமத்தை வந்துடக்கூடாது, எனக்கு மதம் வந்துடக்கூடாது. சமுன்னத்த மதா மாமே எனக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. எல்லாம் நான் தான், பகவான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு அகம் கரோமிங்கிறதா அகங்காரம் வரப்படாது. அவிக்ளவஸ்தே பரிகர்மணி ஸ்திதா மாமே சமுன்னத்த மதோ அஜ மானினா. ஏ அஜ, யாரை எங்கேருந்துமே பிறக்காத ஹே பகவானே, நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணும்னாள். இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம மறுபடியும் ஒரு தடவை அத்தியனம் பண்ணுவோம். பிரம்மோவாச்ச 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 பகவன் சர்வபூதானாம் பகவன் சர்வபூதானாம் பகவன் சர்வபூதானாம் அத்யக்ஷோ அவஸ்திதோ குஹாம் அத்யக்ஷோவஸ்திதோ குஹாம் அத்யக்ஷோவஸ்திதோ குஹாம் வேதஹி அப்ரதிருத்தேன வேதஹ்யப்ரதிருத்தேன வேதஹ்யப்ரதிருத்தேன பிரஜானேன சிகீர்ஷிதம் பிரஜானேன சிகீர்ஷிதம் பிரஜானேன சிகீர்ஷிதம் ததாபி நாதமானஸ்ய ததாபி நாதமானஸ்ய ததாபி நாதமானஸ்ய நாதநாதயநாதிதம் 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 பராவரே யதாரூபே பராவரே யதாரூபே பராவரே யதாரூபே ஜானீயாந்தே த்வரூபிணः ஜானீயாந்தே த்வரூபிணः ஜானீயாந்தே த்வரூபிணः யதாத்மமாயாயோகேன 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 நானாசக்தியுபபிரம்மிதம் 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 விலும்பன் விசிருஜன் கிருண்ணன் விலும்பன் விசிருஜன் கிருண்ணன் விலும்பன் விசிருஜன் கிருண்ணன் பிப்ரதாத்மானமாத்மனா 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 क्रीडसी अमोघसङ्कल्प क्रीडस्यमोघसङ्कल्प क्रीडस्यमोघसङ्कल्प ऊर्णनाभिर्यथोर्नुते ऊर्णनाभिर्यथोर्नुते ऊर्णनाभिः यथोर्नुते तथा तद्विषयां देहि तथा तद्विषयां देहि तथा तद्विषयां देहि मनीषां मयि माधव मनीषां मयि माधव मनीषां मयि माधव भगवच्छिक्षितमहं 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 करवाणि ह्यतन्द्रितः करवाणि ह्यतन्द्रितः करवाणि ह्यतन्द्रितः निहमानः प्रजासर्गं निहमानः प्रजासर्गं निहमानः प्रजासर्गं बध्येयं यदनुग्रहात् बध्येयं यदनुग्रहात् बध्येयं यदनुग्रहात् यावत् सखा सख्युः इवेशते कृतः यावत् सखा सख्युरिवेशते कृतः यावत् सखा सख्युरिवेशते कृतः प्रजाविसर्गे विभजामि भोजनं प्रजाविसर्गे विभजामि भोजनं प्रजाविसर्गे विभजामि भोजनम् अविक्लवस्ते परिकर्मणि स्थितः अविक्लवस्ते परिकर्मणि स्थितः अविक्लवस्ते परिकर्मणि स्थितः मामे समुन्नद्धमदो अजमानिनः मामे समुन्नद्धमदो जमानिनः
மாமே சமுன்னத்த மதோஜமானினஹ. இவ்வாறாக பிரம்மா பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி சொன்னாள், உங்களுடைய அனுகிரகம் இருக்கணும், எனக்கு மதம் ஏற்படக்கூடாது, நீங்கள் சொன்னபடி நான் சிருஷ்டி பண்ண போகிறேன், ஆனால் நான் தான் பண்ணேன்னு எண்ணம் வந்துடக்கூடாதுங்கிறதா, நான் சுதந்திரன், நான் ஜனனமற்றவன்னு தோணி அது மமதையில் கொண்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதா கேட்டுண்டாள். பகவான் அதுக்கு திருப்பி பதில் சொன்னாள். இது ரொம்ப முக்கியமான கட்டம் இது. ஏன்னா இதில் தான் 4 ஸ்லோகங்கள் பாகவதம் பூராவையும் உபதேசம் பண்ணுறாள். பாகவத சாரம் அது. அதனால் சதுஸ்லோகி பாகவதம்னு சொல்கிறது. வேதாந்தம் முழுக்க 4 ஸ்லோகத்தில் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணிவிட்டாள் சுவாமி. அதுதான் பின்பு நாரதருக்கு உபதேசம் பண்ணி, நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ணி, வியாசாச்சாரியால் சுகருக்கு உபதேசம் பண்ணி எல்லாம் வரப்போகிறது. ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் பேச ஆரம்பித்தாள் பிரம்மாவை பார்த்து. ஞானம் பரமகுஹ்யம் மே யத்விஜான சமன்விதம் சரகஸ்யம் ததங்கஞ்ச கிருஹாண கதிதம் மயா. எது ரொம்ப குஹ்யம், ரொம்ப ரகசியமான ஞானமோ, எத் விஜான சமன்விதம், எது நன்கு ஆராய்ச்சி பண்ணப்பட்டு சித்தாந்தப்படுத்தப்பட்ட ஞானமோ, எது சரகசியம், அப்பேற்பட்ட ரகசியமான ஞானத்தை அது அங்கத்தோடு கூட அதனுடைய கொராலரி எல்லாத்தையும் சேர்த்து அதோடு கூட கிரகாண கதித்தம் மயா, எங்கிட்டேருந்து உனக்கு கொடுத்துட்றேன், அனுகிரகம் பண்ணி கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோன்னாள். யாவானகம் யதா பாவோ யத்ரூப குணகர்மக ததைவ தத்துவவிஜானம் அஸ்து தே மத அனுகிரகாத். மத அனுகிரகாத், என்னுடைய அனுகிரகம் உனக்கு பூர்ணமாக இருப்பதனால் நீ என்னன்னா யாவானகம் யதாபாவா, நான் எப்படியோ அப்படியே நீ இருப்பே, என்னோட பாவம் எப்படியோ அப்படியே உன் பாவம் இருக்கும், என்னுடைய ரூப குண கர்மம் எல்லாம் நான் எப்படி பண்ணுவேனோ அப்படியே உனக்கும் பண்ணக்கூடிய சக்தியை நான் கொடுத்துட்றேன். எங்கிட்ட இருக்கிற எத்தனை தத்துவம் ஞானம் எல்லாம் உண்டோ அத்தனையும் உனக்கு இருக்க போகிறது என்பதாக பரமானுகிரகம் பண்ணி கொடுத்தாள் சுவாமி. ததைவ தத்துவ விஜானம், எல்லா விதமான வேதாந்த விஜானமும் உனங்கிட்ட இருக்கும். அஸ்து தே மத அனுகிரகாத், இப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து 4 ஸ்லோகங்கள் சுவாமி பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி பாகவதம்னு இதுதான் சொல்கிறது. இந்த 4 ஸ்லோகத்தையும் அகமேவாசமேவாக்ரே நான்யத்யத் சதசத்பரம் பశ్చాதகம் யதேதச்ச யோ அவசிஷ்யேத சோஸ்மியகம். அகமேவ அக்ர ஆசீத், வேதமும் அதுதான் உபனிஷத்துகள் சொல்லும். சதேவ இதம் அக்ர ஆசீத்துன்னு. இதுக்கு முன்னாடி இந்த லோகம் உண்டானா எப்போ சிருஷ்டிச்சு t = 0 எப்போன்னாங்க கிடையாது. தெர் இஸ் நோ t = 0. சிருஷ்டிங்கிற ஆரம்பம்னு ஒன்றும் கிடையாது, எப்போதுமே இப்படியே தான் இருந்தது. இதமேவ அக்ர ஆசீத்துன்னு உபனிஷத்துக்கள் சொல்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறாள். அகமேவா சமேவா அக்ரே, அக்ரேனா முதல்ல, எனக்கு முன்புன்னு ஒன்றும் கிடையாது, நான் எப்போதும் இருந்துகிட்டே இருந்தேன். அதனால் இதே தான் இப்படியே தான் நானே தான் இருந்துட்டு இருந்தேன். நான்யத்து யத்து சத்து அசத்து பரம், என்னை விட்டு வேற சத்துனோ அசத்துனோ சப்ஸ்டன்ஸ்னோ சப்ஸ்டன்ஸ் இல்லாமல் நெபுலஸாக இருக்கப்பட்டது, அவ்வியக்தமாக இருக்கப்பட்டதுனோ ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்தது ஒரு காலத்தில். எல்லாமே நானாக இருந்தேன். இருப்பது என்பதாக ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இருப்பது இல்லாமை என்பது ஒன்றுமே இல்லாமல் இருந்தது ஒரு தடவை. பశ్చాதகம் யதேதச்ச யோ அவசிஷ்யேதசோ அஸ்மியகம். இதுக்கு அப்புறமாக என்னென்னலாம் பశ్చాத்து அகம் எதேதச்ச என்னென்னலாம் தோணித்தோ அதெல்லாமும் நான் தான். அதற்கெல்லாம் பிரளயத்தில் முழுகி கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் போய் மீதி என்ன இருக்குன்னா, மீதி ரிமைண்டர் இருக்கே, அது யாருன்னா அவசிஷ்யேதசோ அஸ்மியகம், அது நான் தான். அதனால் முதல்ல இருந்தது நான், சிருஷ்டியெல்லாம் ஆனப்புறம் என் மூலமாக சிருஷ்டி வந்தது, அதுவும் நான் தான். அந்த சிருஷ்டியும் இந்த விஸ்வமும் நான் தான். அதனால தான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் முதல் நாம விஸ்வஸ்மை நமஹ, ஏன்னா இந்த விஸ்வம்புழா சுவாமி தான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சு ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்பொழுது மீதி இருக்கிறது நான் தான். நாள் அவிசிஷ்யேத சோஸ்மியகம், இது 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத ஜாத்மனி தத்வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹ.
ரிதேர்த்தம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி. ஆத்மாங்கிறதா நீ அறிஞ்சுட்டு இருக்கியோ, ஆத்மா இல்லைங்கிறதாகவும் ஆத்மாவுக்கு அப்புறமாக உள்ளது எதுங்கிறதாகவும் நினச்சிட்டு இருக்கியோ, இதெல்லாம் எப்படி தெரியுமா நீ நினச்சிக்கணும்னால், தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா பாசோ யதா தமஹா. ஆத்மாதான் உண்மை. ஆனால் பாக்கி இருக்கப்பட்ட தேகாதிகள்னால் எப்படின்னால் மாயான்னால் அது ஒரு மாயை. அது எப்படின்னால் யதாபாசா யதா ஆபாசா. ஒரு கண்ணாடி முன்னாடி நின்றுண்டாக்க நம்ம இந்த சைடு இருக்கோம், அது ரியல். இந்த கண்ணாடிக்குள்ளே ஒரு ரூபம் தெரிகிறது, அது அன்ரியல், அது ரியல் இல்லை. அது எப்படி உண்டாச்சு எப்படின்னாக்க அது நம்ம இருக்கிற மட்டும்தான் இருக்கும். அது அதே மாதிரி தமஹா இருட்டு. ஒருத்தன் போய் இருட்டுன்னா என்னென்னு பார்க்கணும்னா, நீ போய் அந்த ரூமில் இருட்டாக இருக்குது போய் பார்த்துட்டு வானால், உடனே இருட்டை போய் நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு லைட்டை தூக்கி போட்டான், இந்த இருட்டை போய் பார்ப்போன்னுட்டு. லைட்டை போட்டால் இருட்டு போயிடுது, இருட்டு இல்லை. இப்போ திரும்பி வந்து சொன்னால் இருட்டே இல்லையே எங்கேன்னா, இல்லைப்பா இருக்கும் போய் பாருன்னா. லைட்டை போட்டு பார்த்தா இருட்டு காணுமேங்கிறான். ஏன்னா லைட்டை போட்டால் எப்படி இருட்டு இருக்கும்? இருட்டுங்கிற பதார்த்தம் இருந்தாலவோ இருக்கும். லைட்டு இல்லாவிட்டால் இருப்பது இருட்டு. அதை தான் தமசுன்னு சொல்கிறது, அது மாயை. அது மாதிரி தான் இதுனால் ஆத்மாங்கிறது சத்தியம், பாக்கியெல்லாம் மாயைன்னாள். யதா, இது 2வது ஸ்லோகத்தில் சொல்லி உபதேயம் பண்ணாள். யதா மகாந்தி பூதானி பூதேஷூச்சாவச்சேஷ்வனு பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம். இதை சொன்னால் 3வது ஸ்லோகத்தில் யதா மகாந்தி பூதானி, மகத்பூதங்கள் இருக்குது, பிருத்வி அப்பு தேயு வாயு ஆகாசம்னு இருக்கே, அதுகளெல்லாம் பூதேஷூச்சாவச்சேஷ்வனு உயர்ந்த வஸ்துக்கள், பெரிய மலைகள் இப்படிலாம் இருக்கே, அதுக்குள்ளேயும் வேறு இடங்கள்லையும் உள்ளே நுழைஞ்சு இருக்கிற மாதிரி தோணினாலும் அது நுழையிறதுக்கு முன்னாடியே அவைகள்லாம் இருந்துட்டு இருந்தது. ஆனால் நுழைஞ்ச மாதிரி இந்த மலைகளையும் பாக்கி பதார்த்தங்களையும் பார்த்தா தெரிகிறது எப்படியோ அப்படி. பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம். அதே மாதிரி எல்லா விஷயங்களுக்குள்ளேயும் நான் போய் நுழைஞ்சிருக்கிற மாதிரி தோணினாலும் நான் அதுக்குள்ளே ஒன்றும் நுழைஞ்சு இல்லை அப்படிங்கிறதா சொல்கிறாள் சுவாமி. ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்வஜிக்ஞாசுனாத்மனः அன்வய வியதிரேகாபியாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா. இந்த விஷயங்களெல்லாம் ஜிக்ஞாசுவாக இருக்கப்பட்டவன். ஜிக்ஞாசுனா ஞாத்தும் இச்சதி யஹா சஹா ஜிக்ஞாசு. தெரிஞ்சுக்கணும்னு அறிவு வேணும்னு நினச்சி, ஞானம் வேணும்னு நினச்சிட்டு ஆசையாக இருக்கிறவன் இருக்கானே அவன் ஜிக்ஞாசு. அவனால் ஜிக்ஞாசியம் தெரிஞ்சிக்க வேண்டியது. எப்படி தெரிஞ்சிக்க வேண்டியது? அன்வய வியதிரேகாபியாம். அன்வயம் வியதிரேக்கம்னு 2 விதமாக தெரிஞ்சுக்கணும், டைரக்ட்லி அண்ட் இன்டைரக்ட்லி. அன்வயம் வியதிரேகம் எப்படின்னா, 3 ஸ்திதி இருக்குது நமக்கு தெரிஞ்சு. 4வது ஸ்திதியை சமாதின்னு சொல்கிறோம். அதாவது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தின்னு 3 அவஸ்தை. இந்த 3 அவஸ்தை இருக்கே, இந்த 3 அவஸ்தையிலையும் நமக்கு ஒவ்வொரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுறது. ஜாகிரத்னா முழிச்சின நிலைமையில எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாத்தையும் உண்மைன்னு நம்புகிறோம். நம்ம உடம்புன்னு ஒன்று இருக்குது, அப்போ நம்ம ஆத்மாவும் உடம்பும் ஒன்றா மாதிரி தோன்றுறது. நம்ம யாருன்னா இந்த உடம்பு தான் நம்மன்னு நினச்சிக்கிறோம். இதெல்லாம் ஜாகிரத் நிலையில். ஸ்வப்ன நிலையில் வேறு, நம்மளே இல்லைங்கிறதுல வேறு, அங்கே என்னென்னமோ வருது. திடீர்னு பார்த்தா ஐஸ்வர்யா ராயை பார்க்குற மாதிரி ஒரு சொப்னம் கண்டோம்னாக்க, அந்த சொப்னம் இருக்கிற மட்டும்தான் அவள் இருக்கா, அதுக்கப்புறம் இல்லை. அதெல்லாம் அது ஒரு நிலைமை, அது ஒரு மோகம் மாயினால் ஏற்படக்கூடிய ஒரு பிரமை. இது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி. நன்னா தூங்கின்னு இருக்கான். தூங்குகிற சமயத்தில் இவன் உடம்புங்கிறது இருக்கிறதாவே தெரியல. நான் பிராமணன், நான் இந்த குலத்தில் பிறந்தவன், இதெல்லாம் அவனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதனால் பக்கத்தில் யார் படுத்திருந்தாலும் ஏன்டா நான் பெரிய வசதியானவனாச்சே கிட்டக்க வராதுன்னு சொல்ல தோன்றதோ தூங்குறவனுக்கு. இல்லை பக்கத்துலேயே ஒரு பாம்பு வந்து படுத்துட்டு இருந்தனா அடித்து பிடிச்சின்னு எழுந்திருக்கிறதில்ல. ஏன்னா அவன் நல்ல தூக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல பிரம்மத்துக்கிட்ட போயிட்டு வரான் அந்த சமயத்தில். அப்போ அவன் ஆத்மா மாதம் தனித்து இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லாமல் இருக்குது, அது ஒரு நிலை. இந்த 3 நிலையும் வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறதே அதான் அன்வயம்னு பேர். வியதிரேகம்ங்கிறது அடுத்த நிலை, சமாதி நிலை. சமாதி நிலையில் என்ன பண்ணுவா, ரொம்ப ஆத்ம விசாரம் பண்ணுவா. சமாதி ஆகி அவள் ஆத்மாவை தனியாக வெளியில் ஆத்மா வந்து அப்படி உடம்பை பார்க்குமாம், அது விட்னஸ் மாதிரி. அதனால் அவளுக்கு இந்த உடம்புங்கிறது ஒன்று அப்படி அவளோட இந்த ஆத்மாவோடு நடந்துட்டு இருக்கக்கூடிய அனதர் ஆப்ஜெக்ட் மாதிரி தோன்றுமே தவிர என்னோடதுன்னு தோணாதான்.
அப்படி இந்த ரமண மகர்ஷி மாதிரி இருந்தவாள்னா அப்படி அப்படி இருந்துருப்பாள். அவளுக்கு ஒன்றும் உடம்பை பற்றியே விசாரம் இருக்காது. அது தனியாக இன்னொரு கூடு இதும்பரவர் நான் கூட சொல்ல மாட்டாள். அப்படி அது வத்திரேக்கம். அப்படி அன்வயம் வத்திரேக்கம் இப்படி ரெண்டு வழியாகவும் நீ புரிஞ்சுக்கணும்னாள். ஏதாவதேவ ஜிக்ஞாஸ்யம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனா அன்வய வத்திரேகாபியாம் யத் ஸ்யாத் சர்வத்திர சர்வதா. இதுதான் 4 ஸ்லோகங்கள் சதுஸ்லோகி பாகவதம் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணாள் பகவான். ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கர்ஹிச்சித். இதை நன்னா சமாதியில் இருந்து நன்னா புரிஞ்சுனுடும் இந்த மதத்தை. இந்த மதம்னா இப்போ ஏற்பட்ட ஒரு எண்ணத்தை நான் சொன்ன இந்த நாளையும் நன்னா மனசில் வச்சுக்கோன்னாள். அப்போ என்ன ஆகும்னாள், நான் விமுஹ்யத்தினாள், நீ மோகமாக ஏமாந்து போக மாட்டேன். என் கல்பமாக ஒவ்வொரு கல்பமாக நீ சிருஷ்டி பண்ணிட்டு வருவே. அப்போது ஒன்றுலேயும் மோகிச்சா இல்லாமல் நல்ல யாருங்கிறது உனக்கு புரியும், தான் யாருங்கிறது புரிஞ்சு விடுவேன். அதனால் மோகம் ஏற்படாதுன்னாள். பவான் கல்ப விகல்பேஷு ந விமுஹ்யதி கர்ஹிச்சித். ஒருபோதும் உனக்கு மோகம் ஏற்படாதுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணாள். அப்போ ஏற்பட்ட இந்த பகவானுடைய வார்த்தைகளை நம்ம இப்போ அத்தியனம் பண்ணுவோம். பிரம்மோவாச்ச श्रीभगवानुवाच ज्ञानं परमगुह्यं मे यद्विज्ञानसमन्वितं सरहस्यं तदङ्गञ्च गृहाणगदितं मया यावानहं यथा भावः यद्रूपगुणकर्मकः तथैव तत्त्वविज्ञानम् अस्तु ते मदनुग्रहात् अहमेवासमेवाग्रे नान्यत् यत् सदसत्परम् पश्चादहं यदेतच्च योऽवशिष्येत सोऽस्म्यहं ऋतेऽर्थं यत्प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो मायां यथा भासो यथा तमः यथा महान्ति भूतानि भूतेषु चावचेष्वनु प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम् एतावदेव जिज्ञास्यम् तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयं व्यतिरेकाभ्यां यत् स्यात् सर्वत्र सर्वदा
யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா ஏதன்மதம் சமாதிஷ்ட ஏதன்மதம் சமாதிஷ்ட ஏதன்மதம் சமாதிஷ்ட பரமேண சமாதினா பரமேண சமாதினா பரமேண சமாதினா பவான் கல்பவிகல்பேஷு பவான் கல்பவிகல்பேஷு பவான் கல்பவிகல்பேஷு ந விமுஹ்யதி கர்ஹிசித் ந விமுஹ்யதி கர்ஹிசித் ந விமுஹ்யதி கர்ஹிசித். இவ்வாறாக பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணத்தை எடுத்து சொன்னாள் சுகாச்சாரியால் பரீட்சித்துக்கு. ஸ்ரீ சுக உவாச்ச, சுகர் சொன்னாள், சம்பிரதிஷ்யைவம் அஜனः ஜனானாம் பரமேஷ்டினம் பஷ்யதஸ்தஸ்ய தத்ரூபம் ஆத்மனோ ஞருணதரிஹி. இவ்வாறாக சம்பிரதிஷ்யைவம் அஜனः, அஜனஹான பகவான், பகவான் நாராயணன், இவ்வாறாக ஜனானாம் பரமேஷ்டினம், எல்லா ஜனங்களுக்கும் பரமேஷ்டினனாக இருக்கப்பட்ட பிரம்மாவுக்கு இப்படி உபதேசம் பண்ணிவிட்டு உடனே தன் ரூபத்தை சொல்லிகிட்டே இருக்கிறதே, பஷ்யத்தா தஸ்ய தத் ரூபம், அப்படி பிரம்மா பார்த்துட்டே இருக்கிறதே, நெருணதரி ஹரியானவர் அப்படி மறைஞ்சு போயிட்டாள். அந்தர்ஹிதேந்திரியார்த்தாய ஹரையே விஹிதாஞ்சலி அந்தர்ஹிதேந்திரியார்த்தாய ஹரையே விஹிதாஞ்சலி சர்வபூதமயோ விஸ்வம் சசர்ஜேதம் சபூர்வவத். இப்படி மனசால் எந்த தெய்வத்தை பார்த்தாரோ அந்த பகவானை நமஸ்காரம் பண்ணிண்டு அஞ்சலி பண்ணிண்டு உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது எப்படி சிருஷ்டி பண்ணணும், முன்னாடி எப்படி பண்ணியிருக்கோம் கூட, அப்படி பூர்வவத்து முன்னாடி எப்படி சிருஷ்டி பண்ணாலோ அதே மாதிரி மறுபடியும் சசர்ஜ எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணாள் பிரம்மா. எல்லா ஜீவராசிகளும் எல்லா பிரஜாபதிகள் இப்படி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சிருஷ்டி பண்ண ஆரம்பித்தாள். பிரஜாபதி தர்மபதி ஏகதா நியமான் யமான் பத்ரம் பிரஜானாம் அன்விச்சன் ஆதிஷ்டது ஸ்வார்த்தகாமியா. இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு இந்த பிரஜாபதியான தர்மத்துக்கெல்லாம் அதிபதியான பிரம்மா ஒரு தடவை நியமம் யமம் இப்படி எல்லா அனுஷ்டானத்தையும் பண்ணிவிட்டு ரொம்ப யமம் நியமம் இப்படி யோகங்கள்லாம் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி அஷ்டாங்க யோகத்தையும் பண்ணிவிட்டு எதுக்குன்னாள் பத்ரம் பிரஜானாம், தான் சிருஷ்டி பண்ண அத்தனை சிருஷ்டியும் க்ஷேமமாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி நியமத்தோடு இருந்து எல்லா யோகத்தையும் பண்ணாலாம். ஆதிஷ்டத்து ஸ்வார்த்தகாமியா, அப்போது எல்லாத்தையும் தான் பகவானை அருள் பண்ணி அனுகிரகம் பண்ணி ஆர்டர் போட்டபடிக்கு எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணிவிட்டு இப்படி நியமம் எல்லாத்தையும் பண்ணாலாம். பண்ணிவிட்டு இந்த பகவான் சொன்ன விஷயத்தை இன்னும் உபதேசம் பண்ணணும் அவருக்கு தோணித்து இல்லை இன்னொருத்தருக்கு தோணுன்னே அங்கே யார் வந்தான்னாள் தம் நாரத பிரியதமஹா. இவா பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அத்தனை குமாராளியும் பிரியத்தமஹா, ரொம்ப பிரியத்திலேயே வசத்தியான பிரியத்தையுடைய நாரதர் அங்கே வந்தார். ரிக்தாதானாம் அனுவிரதா சுஷ்ரூஷமாணா சீலேன பிரஸ்ரயேன தமேன ச. ரொம்ப வினயனா பரிச்சரணை அப்பாவுக்கு பண்ணாள். பிரம்மாவுக்கு சிஸ்ரூஷ பண்ணினாள். மாயாம் விவிதிஷன் விஷ்ணோஹோ மாயேஷஸ்ய மகாமுனி மகாபாகவதோ ராஜன் பிதரம் பர்யதோஷயத்து. அப்பாவுக்கு எந்த பகவானை பிரபிதாமகன்னு சொல்லுவாளோ, ஏன்னா பிரம்மாவை எல்லாரும் பிதாமகர்னு சொல்கிறது, அவர் இவருக்கு அப்பா, அவரை சந்தோஷப்படுத்தினாள். மகாபாகவதா ராஜன்னு பிதரம் பர்யதோஷயத்து. மகாபாகவதனான அந்த நாரத சுவாமி தன் பிதாவை சிஸ்ரூழையில் பண்ணி சந்தோஷம் பண்ணினாள். துஷ்டம் நிசாமிய பிதரம் லோகானாம் பிரபிதாமகம் தேவர்ஷி பரிபப்ரச்ச பவான் என்மானுபிருச்சதி. உடனே நீ என்னென்ன கேள்வி கேட்டியோ, பவானுன்னா நீ அர்த்தம் ராஜாவை பார்த்து சொல்கிறாள் சுகாச்சாரியால். என் மா அனுபிருச்சதி, நீ என்னை என்னென்ன கேள்வி விஷயத்தை முன்னாடி கேட்டியோ, எப்படி பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணாள், சிருஷ்டி எப்படி ஏற்பட்டது, எப்படி வம்சானுச்சரிதம், கிருஷ்ணலீலை, ஏன் அவதாரம் பண்ணாள், என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டேன். அத்தனை கேள்விக்கும்
பதில் அத்தனை கேள்வியும் இந்த நாரத சுவாமி அப்பா பார்த்து கேட்டாலாம். துஷ்டம் நிஷாமிய பிதரம் லோகானாம் பிரபிதாமகம் தேவர்ஷி பரிபப்ரச்சே. தேவர்ஷியான நாரத சுவாமி தன்னுடைய பிதாவான லோகங்களுக்கெல்லாம் தாத்தாவாக இருக்கப்பட்ட அந்த பிரம்மாவை பார்த்து கேட்டாள், நீ கேட்ட கேள்வியே. தஸ்மா இதம் பாகவதம் புராணம் தசலக்ஷணம் புரோக்தம் பகவதா பிராக பிரீத புத்திராய பூதகிருது. உடனே பிரம்மா இதைத்தான்ப்பா நீ கேட்ட இது பாகவதம்னு பேர். தசலக்ஷணம் 10 லக்ஷணங்கள் பொருந்தியது. 10 லக்ஷணம் பொருந்தினா அது புராணம்னு சொல்கிறது. என்ன 10 லக்ஷணம்னா சர்க்கம் அதாவது சிருஷ்டி, விசர்க்கம் செகண்டரி சிருஷ்டி, ஸ்தானம் போஷணம் ஊத்திகள் மன்வந்திரம் ஈசானுகதை நிரோதம் முக்தி ஆசிரியம், இப்படி 10 விஷயங்கள் சொல்கிறது புராண லக்ஷணம். எல்லா புராணமும் அதான் சொல்லும், எந்த புராணமாக இருந்தாலும். அப்படி இந்த பாகவத புராணத்துலேயும் அப்போ தான் சொல்லியிருக்காள். இந்த தசலக்ஷணம் பொருந்திய புராணத்தை பாகவதத்தை சாக்ஷாத் பகவான் பிரம்மாவுக்கு என்ன அனுகிரகம் பண்ணாலோ அதை பிரீத்தகா புத்திராய பூதகிருத்து. உடனே அந்த பாகவதத்தை நாரத சுவாமிக்கு உபதேசம் பண்ணாள் பிரம்மா. நாரத பிராகமுனே சரஸ்வத்யாஸ்தடே நிருப தியாயதே பிரம்ம பரமம் வியாசாய அமித தேஜசே. வியாசாய அமித தேஜசே, ரொம்பவும் தேஜஸ் பொருந்திய வியாசருக்கு சரஸ்வதி நதி தீரத்தில் கரையில் நாரத சுவாமி உபதேசம் பண்ணாள் தன் பிதா சொன்ன பாகவதத்தை. அந்த பாகவதத்தை எங்கள் அப்பா எனக்கு சொன்னாள். யதுதாகம் त्वया पृष्ठः बहिराजात् पुरुषादिदं यथासीत् तदुपाख्यास्ते பிரஷ்னான் அந்யான்ஷ கிருஷ்ணஷா. அப்பேற்பட்ட அந்த பாகவதத்தை இப்போ நீ என்ன கேள்வி கேட்டிருக்கியே அதற்கு பதிலாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாள். சுகாச்சாரியால் அனுகிரகம் பண்ணுறாள். இதற்கு பிறகு தான் பாகவதத்தை ஆரம்பிக்க போகிறாள். அதனால் இது பரியந்தம் பூர்வ பீதிகை. இதனால் இந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு இதோட 9வது அத்தியாயம் முடிகிறது. ஸ்ரீசுக உவாச்ச சம்பிரதிஷ்யைவம் அஜனः ஜனானாம் பரமேஷ்டினம் பஷ்யதஸ்தஸ்ய தத்ரூபம் ஆத்மனோ ன்யருணதரிः அந்தர்ஹிதேந்திரியார்த்தாய ஹரயே விஹிதாஞ்சலிः சர்வபூதமயோ விஸ்வம் சசர்ஜேதம் சபூர்வவத் பிரஜாபதிர்தர்மபதிः ஏகதா நியமான் யமான் பத்ரம் பிரஜானாம் அன்விச்சன் ஆதிஷ்டத் ஸ்வார்த்தகாம்யயா தம் நாரத பிரியதமः ரிக்தாதானாம் அனூரதः शुश्रूषमाणशीलेन प्रश्रयेण दमेन च मायां विविदिशन् विष्णोः मायेशस्य महामुनिः महाभागवतो राजन्
महाभागवतो राजन् पितरं पद्यतोषयत् पितरं पद्यतोषयत् पितरं पद्यतोषयत् तुष्टं निशाम्य पितरं तुष्टं निशाम्य पितरं तुष्टं निशाम्य पितरं लोकानां प्रपितामहं लोकानां प्रपितामहं लोकानां प्रपितामहं देवर्षि परिपप्रच्छ देवर्षि परिपप्रच्छ देवर्षि परिपप्रच्छ भवान् यन्मानुपृच्छति भवान् यन्मानुपृच्छति भवान् यन्मानुपृच्छति तस्मा इदं भागवतं तस्मा इदं भागवतं तस्मा इदं भागवतं पुराणं दशलक्षणं पुराणं दशलक्षणं पुराणं दशलक्षणं प्रोक्तं भगवता प्राह प्रोक्तं भगवता प्राह प्रोक्तं भगवता प्राह प्रीतः पुत्राय भूतकृत् प्रीतः पुत्राय भूतकृत् प्रीतः पुत्राय भूतकृत् नारदप्राहमुने नारदप्राहमुने नारदः प्राहमुने सरस्वत्यास्तटे नृप सरस्वत्यास्तटे नृप सरस्वत्यास्तटे नृप ध्यायते ब्रह्मपरमं ध्यायते ब्रह्मपरमं ध्यायते ब्रह्मपरमं व्यासायामिततेजसे व्यासायामिततेजसे व्यासाय अमिततेजसे यदुताहं त्वया पृष्टो यदुताहं त्वया पृष्टो यदुताहं त्वया पृष्टो वैराजात् पुरुषादिदं वैराजात् पुरुषादिदं वैराजात् पुरुषादिदं यथासीत् तदुपाख्यास्ते यथासीत् तदुपाख्यास्ते यथासीत् तदुपाख्यास्ते प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நான் சொல்கிறேன், கேளுங்கோ, கூட சொல்லலாம் நீங்களும். अथ श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे नवमोऽध्यायः. श्रीहरये नमः. श्रीशुक उवाच आत्ममायामृते राजन् परस्यानुभवात्मनः न घटेतार्थसम्बन्धः स्वप्नद्रष्टुरिवान्यसा बहुरूपैवा भाति मायया बहुरूपया रममाणो गुणेश्वस्य ममाहम् इति मन्यते यर्हि वावमहिं निस्वे परस्मिन् कालमाययोः रमेत गतसम्मोहः त्यक्तोदात्ते तदो भयम् आत्मतत्त्वविशुद्ध्यर्थं यदाह भगवान् ऋतं ब्रह्मणे दर्शयन् रूपम् अव्यलीकं व्रताद्रतः स आदिदेवो जगतां परो गुरुः स्वधिष्ण्यमास्थाय सिसृक्षैक्षत ताम्नाध्यगच्छत् दृशमत्र सम्मतां प्रपञ्चनिर्माणविधिर्यया भवेत् स चिन्तयन् द्व्यक्षरमेकदाम्भसि उपाशृणोत् द्विर्गदितं वचो विभुः स्पर्शेषु यत् षोडशम् एकविंशं निष्किञ्चनानां नृपयद्धनं विदुः निशम्य तद्वक्तृ दिदृक्षया दिशो विलोक्य तत्रान्यत् अपश्यमानः स्वधिष्ण्यमास्थाय विमृश्य तद्धितं तपस्युपातिष्ठ इवादधे मनः दिव्यं सहस्राब्दम् अमोघदर्शनः जितानिलात्मा विजितो भयेन्द्रियः अतप्यतस्माखिललोकतापनं तपस्तपीयान् तपतां समाहितः तस्मै स्वलोकं भगवान् सभाजितः सन्दर्शयामास परं न यत्परं व्यपेतसङ्क्लेशविमोहसाध्वसं स्वदृष्टवद्भिः पुरुषैरभिष्टुतं प्रवर्तते यत्र रजस्तमस्तयोः सत्त्वं च मिश्रं न च कालविक्रमः न यत्र माया किमुतापरे हरेः अनुव्रता यत्र सुरासुरार्चिताः श्यामावदाताः शतपत्रलोचनाः
पिशङ्गवस्त्राः सुरुचः सुपेशसः सर्वे चतुर्बाहव उन्मिषन्मणि प्रवेकनिष्काभरणाः सुवर्चसा प्रवालवैडूर्यमृणालवर्चसा परिस्फुरत्कुण्डलमौलिमालिनः भ्राजिष्णुभिः यः परितो विराजते लसद्विमानावलिभिः महात्मनां विद्योतमानप्रमदोत्तमाद्युभिः स विद्युदभ्रावलिभिर्यथा नभा श्रीर्यत्र रूपिणी उर्गाय पादयोः करोति मानं बहुधा विभूतिभिः प्रेङ्खं श्रिता या कुसुमाकरानुगैः विगीयमाना प्रियकर्म गायति ददर्श तत्राखिलसात्वतां पतिं श्रियःपतिं यज्ञपतिं जगत्पतिं सुनन्दनन्दप्रबलार्गणादिभिः स्वपार्षदाग्रैः परिसेवितं विभुं भूत्यप्रसादाभिमुखं दृगासवं प्रसन्नहासारुणलोचनाननं किरीटिनं कुण्डलिनं चतुर्भुजं पीतांशुकं वक्षसि लक्षितं श्रिया अद्यर्हणीयासनम् आस्थितं परं वृतं चतुष्षोडश पञ्चशक्तिभिः युक्तं भगैः स्वैः इतरत्र चाध्रुवैः स्वयेव धामन् रममाणमीश्वरं तद्दर्शनाक्लादपरिप्लुतान्तरः हृष्यत्तनु प्रेमभराश्रुलोचना ननामपादाम्बुजम् अस्य विश्वसृग् यत्पारमहं येन पथाधिगम्यते तं प्रीयमाणं समुपस्थितं कविं प्रजाविसर्गे निजशासनार्हणं बभाष ईषत्स्मित शोचिषा गिरा प्रियप्रियं प्रीतमनाः कवरे स्पृशन् श्रीभगवानुवाच त्वयाहं तोषितः सम्यक् वेदगर्भसिसृक्षया चिरं भृतेन तपसा दुस्तोषकूटयोगिनां वरं वरय भद्रन्ते वरेशं माभिवाञ्छितं ब्रह्मन् श्रेयः परिश्रामः पुंसां मद्दर्शनावधिः मनीषितानुभावोऽयं मम लोकावलोकनं यदुपश्रुत्य रहसि चकर्थ परमं तपः प्रत्यादिष्टं मया तत्र त्वयि कर्म विमोहिते तपो मे हृदयं साक्षात् आत्माहं तपसो नघ सृजामि तपसैवेदं ग्रसामि तपसा पुनः बिभर्मि तपसा विश्वं वीद्यं मे दुश्चरं तपः ब्रह्मोवाच भगवन् सर्वभूतानाम् अध्यक्षोऽवस्थितो गुहां वेद हि अप्रतिरुद्धेन प्रज्ञानेन चिकीर्षितं तथापि नाथमानस्य नाथ नाथय नाथितं परावरे यथा रूपे जानीयां ते त्वरूपिणः यथात्ममायायोगेन नानाशक्त्युपबृंहितं विलुम्पन् विसृजन् गृह्णन् बिभ्रदात्मानम् आत्मना पश्चादहं यदेतच्च योऽवशिष्येत सोऽस्म्यहं ऋतेऽर्थं यत्प्रतीयेत न प्रतीयेत चात्मनि तद्विद्यादात्मनो मायां यथा भासो यथा तमः यथा महान्ति भूतानि भूतेषु चावचेष्वनु प्रविष्टान्यप्रविष्टानि तथा तेषु न तेष्वहम् एतावदेव जिज्ञास्यं तत्त्वजिज्ञासुनात्मनः अन्वयव्यतिरेकाभ्यां यत्स्यात् सर्वत्र सर्वदा एतन्मतं समातिष्ठ परमेण समाधिना भवान् कल्पविकल्पेषु न विमुह्यति कर्हिचित् श्रीशुकोवाच सम्प्रदिश्यैवम् अजनः जनानां परमेष्ठिनं पश्यतस्तस्य तद्रूपम् आत्मनोऽन्यरुणद्धरिः अन्तर्हितेन्द्रियार्थाय हरये वीताञ्जलिः सर्वभूतमयो विश्वं ससर्जेदं सपूर्ववत् प्रजापतिः धर्मपतिः एकदा नियमान् भद्रं प्रजानाम् अन्विच्छन् आतिष्ठत् स्वार्थकाम्यया तं नारदः प्रियतमः ऋक्तादानामनुव्रतः शुश्रूषमाणः शीलेन प्रश्रयेण दमेन च मायां विविदिशन् विष्णोः मायेशस्य महामुनि
महाभागवतो राजन् पितरं पर्यतोषयत् तुष्टं निशाम्य पितरं लोकानां प्रपितामहं देवर्षिः परिपप्रच्छ भवान्यन्मानुपृच्छति तस्मा इदं भागवतं पुराणं दशलक्षणं प्रोक्तं भगवता प्राह प्रीतः पुत्राय भूतकृत् नारदा प्राह मुने सरस्वत्या तटे नृप ध्यायते ब्रह्मपरमं व्यासायामित तेजसे यदुताहं त्वया पृष्टो वैराजात् पुरुषादिदं यथासीत् तदुपाख्यास्ते प्रश्नान् अन्यांश्च कृत्स्नशः श्रीहरे नमः। ओमित्यार्षे श्रीमद्भागवते महापुराणे द्वितीयस्कन्धे नवमोऽध्यायः श्रीहरे नमः। समापन श्लोकத்தோட முடிச்சுக்கிறேன். स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोः ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्या पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः। मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्ददायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात् अरविन्दनेत्रात् कृष्णात् परं किमपि तत्त्वमहं न जाने। श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय। आञ्जनेयस्वामिनः जय।